சம்பிரதாயம் நடத்த வேண்டும். சடங்கு சம்பிரதாயம் நடத்த வேணுமையானா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க எங்க தண்ணீர் எடுத்து கொண்டு வர வேண்டும். தண்ணீர் எடுக்கும் போகும் இடம் அதில ஏ மாதர்களே நீங்க அதுக்குத்தான் போனீரா இரசத்து மதக்கும் ஏ குளத்துக்குத்தான் போனீரா கொக்கு எச்சம் போட்டிருக்கோம் கிணத்துக்கு தான் போனீரானா போனீரா கெண்டே செத்து மதக்கோவே கஷமதிலே ஆணலையும் பெண்ணலையும் அங்க அன்போடி ஓட்டிடுவான். ஆணலையில் தண்ணீர் கொண்டே அழிஞ்சு போவா முத்தாரம்மா பெண்ணலையில் சென்றல்லவோ. பெண்ணையில ஆணலையில தண்ணீர் எடுத்தா எங்க அம்மாளுக்கு ஆகாது. அதனாலே பெண்ணலையிலே சென்று தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து தலைக்கு தண்ணி ஊத்தணும். சடங்கு சமுதாயத்தை நடத்த வேணும் என்று ஐயே அப்படியே ஆட்டுமண்ணே அவர் எங்கே எங்கே ஆணலையில் தண்ணீர் கொண்டா ஆணலையிலே தண்ணீர் கொண்டா அழிஞ்சு போவார் அல்லவா. பெண்ணலை பெருமையுடன் தண்ணீர் எடுக்கணும்னா பெண்ணலை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, ஓ பெண்கள் புடவை கட்டியிருப்பாங்க, ஆண்கள் வந்து வேட்டி சட்டை உடுத்திருப்பாங்க. அது உண்மைதாமனே. ஆணும் பெண்ணும் பெண்ணுன்னா அதாவது சுடிதார் போடுவாங்க, நைட்டி போடுவாங்க, சேலை கட்டுவாங்க, அது கரெக்டு தான். ஆண்கள்னா வேட்டி சட்டை கட்டுவாங்க, பேண்ட் சட்டை போடுவாங்க. அது கோயில் கூட நடக்க என்ன சொல்லி பேண்ட் சட்டை போடுவாங்க, அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அது இல்லையா, அதாவது ஆண் அலை பெண் அலை ஏலே ஆணலை ஏலே ஏலே பெண் அலைல ஏழை இல்லையா அல்லை அல்லை ஆண் அலை பெண் அலை. ஆமா, ஆணலையும் பெண்ணலையும் திருச்செந்தூர்ல போயிருக்கலாம். போனியா? போனதே கிடையாதோ? போயிருக்கலாம். அப்ப ஆணலை எப்படி வரும், பெண்ணலை எப்படி வரும்? சரி, ஓஹோ வாந்தமந்து ஆணல ஆண் அலை வந்து அவையக்காடு போட்டி கூச்சல் போட்டு இறைச்சல் போட்டு அலமோதி வரும். ஆணையும் பெண்ணையும் கொண்டு வந்து அப்படி சுருட்டி உள்ள எழுதிட்டு போயிடும். இந்த பெண்ணில ஆழ்ந்து அமர்ந்து வந்து இந்த உள்ள எழுதிட்டு போன ஆணையும் பெண்ணையும் கொண்டு வந்து கடல் கரை ஓரத்துல தள்ளிருமா. அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமா, ஆணல அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அவைய காடு போடும். பெண்ணல என்னைக்குமே பொறுமை தானே. அதனாலே ஆணலையிலே தண்ணீர் எடுத்தால் ஆகாது என்று அங்க பெண்ணலையில் சென்றல்லவோ தண்ணீரும் கொண்டு வந்து அம்பிகையா முத்தாரம்மா சத்தி கொண்ட அம்மனுக்கு தலைக்கு தண்ணி ஊத்துவாரா சமுதாயங்கள் நடத்துவாரா சம்பிரதாயங்கள் நான் நடத்தி ஒரு நாள தனமதியில பெண்ணலையிலே சென்று தண்ணீரை கொண்டு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றி சடங்கு சம்பிரதாயத்தை நடத்தினார்கள்.
சடங்கு சம்பிரதாயம் தான் முடிந்து என் அம்பிகை முத்தாரம்மா அவ எப்படி வருகிறாள் தெரியுமா? ஆடி வாரம்மா ஓடி வாரா ஓடி வாரா முத்தாரம்மா முத்தாரம்மா கையில் எடுத்து சத்தி வாராளே அம்மா கப்பரையா கப்பரையும் திருப்பிரம்புவான் கையில் எடுத்து தாயி ஓடி வாரா சப்பரத்தில் அமர்ந்து கொண்டு பவனி சுத்தி அம்மா வாராள வேலை உனக்கு வேலையம்மா சத்தி கொண்ட அம்மா முத்தாரம்மா விளையாட இது சமயம் வீரப்பல்லாம் விரீஷடையா முத்தாரம்மா வேட்டி கொண்டம்மா திருமுகம்மா வரமாட்டான் சட கொஞ்சி வர அழகு சட பருகி வர முத்தாரம்மா சந்தனத்தால் வேத்தொழுக முடி கொலுங்க அம்மா சட காரியம்மா அழகு சட தான் பெருக பட்டு நல்ல சேலக்காரியே சத்தி உண்டம்மா முத்தாரம்மா பட்டு நகை தான் சொலிக்க பவள நல்ல மாலையோடு தங்க நகை தான் சொலிக்க தரணியாள பிறந்தவளா சத்தி உண்டம்மா முப்போடாதே முப்போடாதே முத்தாரம்மா முத்தாரம்மா விளையாடே முத்தாரம்மா மூன்று நல்ல முகத்தோடு ஆறு நல்ல கரங்களோடு அம்பிகையே முத்தாரம்மா முத்து போலே பிறந்தவளா ஆரமாக உதித்தவளா சத்தி உண்டு அம்மா முத்தாரம்மா ஆடி வாரா ஓடி வாரா ஓடி வாரா வந்து விழுந்த சட வடகடலும் நீராட தெற்க வந்து விழுந்த சட
சாடு மேலடலும் நீராட நீராட கீழு பக்கம் விழுந்த சாட விழுந்த சாடு முத்தாரம்மா கீழடலும் நீராட நீராட உச்சியிலே விழுந்த சாட முத்தாரம்மாள் உலகமெல்லாம் நீராட விழுந்த சாடு கொலசை நல்ல தன்னாதியில கண்ணாடியிலே கொலுவருக்கும் தெய்வம் தானே தெய்வம் தானே சத்தி உண்ட அம்மா முத்தாரம்மாள் முத்தாரம்மா ஆடி வார ஓடி வார ஓடி வாரா ஓடி வார ஓடி வாரா ஆதாளே ஓடி வாரா ஓடி வார பாடு வளம் பாடு வளம் பாடு வளம் பாடு வாலா ஏ முத்தாரம்மா முத்தாரம்மா ஆதாளி போடு வளம் ஆதாளி ஓடி வாலா பாடு வளம் உனக்கு வீரப்பெல்லாம் வருஷடையா விளையாட பிறந்தவளே விளையாட பிறந்தவளே பரமகுறிச்சி கஷ்பாவில நாடாரோட சமுதாயத்தில் நாடாரோட சமுதாயத்தில் கட்டுடனே கொலுவருக்கும் கட்டுடனே கொலுவருக்கும் ஏ சத்தி உண்ட முத்தாரம்மா உண்ட முத்தாரம்மா வாக்கு சொன்னதப்பாதே வாக்கு சொன்னதப்பா அப்பா